அரசை வீட்டுக்கு அனுப்பவே மதுரையில் பிரதமர் மோடி தலைமையில் பொதுக்கூட்டம் நடக்கவிருக்கிறது என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். புலி படத்தில் நடித்ததற்காக பெற்ற வருமானத்தை கணக்கில் காட்டாமல் மறைத்த விவகாரத்தில் வருமான வரித்துறையின் அபராத நோட்டீஸுக்கு எதிராக கடந்த 2022ஆம் ஆண்டு நடிகர் விஜய் தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பு ஹைகோர்ட்டில் இன்று வழங்கப்படுகிறது. சட்டசபை தேர்தலில் தாவேக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கான விருப்ப மனு இன்று முதல் விநியோகம் செய்யப்படுகிறது. சென்னை பனையூரில் கட்சி தலைமை அலுவலகத்தில் வரும் 14ஆம் தேதி வரை விருப்ப மனு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பறவை காய்ச்சல் மனிதர்களுக்கு பரவும் வாய்ப்பு மிகவும் குறைவாகவே உள்ளது. ஆனாலும் காய்ச்சல், இருமல், தொண்டை வலி, சுவாசிப்பதில் சிரமம், உடல்வலி போன்ற அறிகுறிகள் இருந்தால் பொதுமக்கள் உடனே மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும் என தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. சிக்கிம் நம்சி பகுதியில் இன்று அதிகாலை நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.0 பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்பு விவரங்கள் வெளியாகவில்லை.